Hello, future medical kings and queens. Welcome to Future's Best Doctors YouTube channel. இந்த சேனல் ஒரு ஃப்ரெண்ட்லி சேனல்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் ஒரு ரிப்பீட்டர் தான், உங்களை நல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கைட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா டாக்டர் கைடன்ஸ் அப்படிங்கிற ஒரு அட்வைசர் அண்ட் மணிமாரன் ப்ரோ, மை செல்ஃப் அண்ட் சக்தி ப்ரோ, அஸ்வத் ப்ரோ அப்படிங்கிற 3 லெக்சர்ஸ் இருக்கும். ஸோ இன்னும் கூட நம்மளோட சேனலில் அட்மின்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க பேர்லாம் பார்த்தோம்னா பூஜா அட்மின் அண்ட் இந்துமதி அண்ட் ஸ்வேதா ஃபார் ஃபிசிக்ஸ், இந்துமதி ஃபார் கெமிஸ்ட்ரி அண்ட் கிருத்திகா ஃபார் குரூப் மெயின்டெனன்ஸ். ஸோ மொத்தம் 4 அட்மின்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. ஸோ இன்னும் கூட வந்து பார்த்தோம்னா இப்போ நீட்டுக்கு எல்லாரும் படிச்சுட்டு இருக்கிறனால நம்ம குரூப்பில் எல்லாருமே ரிப்பீட்டர்ஸாக இருக்கிற காரணத்தினால நம்ம வந்து பார்த்தோம்னா 2 11th ஸ்டூடெண்ட்ஸை வந்து அட்மினாக போட்டிருக்கோம். ஸோ அதில் ஒன்று வந்து ஐஎம்ஆல், இன்னொன்று அஸ்வத் அண்ட் இன்னொரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோம்னா பிரணீத். ஓகே, ஸோ அதுக்கடுத்து நம்ம குரூப்பில் ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டாஃப் இருக்காரு. ஸோ அவரோட பேர் வந்து பார்த்தோம்னா அன்வர் பாஷா. ஸோ அவருக்கு வந்து 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இன் சிபிஎஸ்சி, இன் ஸ்டேட் போர்ட் அண்டு அவர் ரிசல்ட்ஸ் கொண்டு வந்திருக்காரு. எந்தெந்த எக்ஸாமில் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கேட், அதுக்கடுத்து ஜேஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ், அதுக்கடுத்து அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கெமிஸ்ட்ரி சார் நம்ம குரூப்பில் இருக்கார். ஸோ கிரேட் சார். அண்ட் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடீஸ் வேணும்னா கண்டிப்பாக எங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவரோட சேனல் உங்களுக்கு இருக்குது. ஸோ அவரோட சேனலையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வீடியோ போடல. ஸோ அதுக்கெல்லாம் சாரி. பட் இப்போ இனிமேல் வீடியோ கண்டினியூஸாக வரும். ஆஃப்டர் நீட் 2021 கண்டிப்பாக வீடியோஸ் வரும். ஏன்னா எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு இல்லையா, நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான் இல்லையா, ஸோ நானும் படிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னெல்லாம் இருக்கே குரூப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஸ்ட் சீரியஸ் போயிட்டு இருக்கு. ஓகேவா? FBD TS ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் சீரியஸ் டெய்லி ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து FBD RTS டெஸ்ட் சீரியஸ் போயிடுச்சு, அது வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. அது வந்து என்னன்னு பார்த்துட்டோம்னா FBD ஃபைனல் ரிவிஷன் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா 30 டெஸ்ட் நடந்துச்சு. அதாவது 27 சாப்டர் வைஸ் டெஸ்ட் அண்ட் 3 பார்ட் டெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அந்த டெஸ்ட் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் தான் டெய்லி ஒன்றா கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும், அந்த பெனிஃபிட்டில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் மட்டும் ஜாயின் பண்ணால் போதாது, நீங்கள் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்காதீங்க, எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைங்க. பட் நீங்கள் அதோட நல்லா இருக்கணும்னு நினைங்க. ஓகேவா? ஸோ அதனால் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். பட் நீங்கள் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் நேம் வந்து பார்த்தோம்னா ஃபியூச்சர்ஸ் பெஸ்ட் டாக்டர்ஸ். அதே மாதிரி டெலிகிராம் குரூப் சேட் நேம், சேனல் நேமில் எல்லாமே போஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும், பட் குரூப் சேட் நேமில் நீங்கள் சேட் பண்ண முடியும். ஸோ அந்த குரூப் வந்து பார்த்தோம்னா ஃபியூச்சர் ஏஜோனியன்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கலாமா? ஸோ இந்த வீடியோவில் என்னதான் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹவு டு சேட் த OMR சீட் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் ஆன் ஷேடிங், எப்படியெல்லாம் கரெக்டாக ஷேட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் தேர்டு வந்து டைம் கன்சியூமிங் மெத்தட் இன் OMR ஷேடிங். ஸோ எப்படியெல்லாம் டைம் கரெக்டாக கன்சியூம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, அதே மாதிரி மிஸ் பண்ணாதீங்க. இமான் அண்ணாச்சி சொல்கிற மாதிரி தான், மிஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஓகேவா? ஸோ மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் இந்த வீடியோ இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, NTA வந்து பார்த்தோம்னா நேற்று வந்து எல்லாத்துக்குமே சென்டர் அப்ளை சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ எல்லாருமே சென்டர் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ன கொடுத்துருந்தீங்களோ அதான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதுதான் கிடச்சிருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ன கிடச்சிருந்துச்சோ அதான் எல்லாத்துக்குமே வந்திருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். ஸோ ஸ்டடி வெல். ஒரு எதுவுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் கரெக்டாக நிதானமாக அழகாக படிங்க, ரிலாக்ஸாக வைங்க மைண்டை. ஓகேவா? எந்த இடத்துக்கு டென்ஷன் ஆகாதீங்க, பேனிக் ஆகாதீங்க. ஓகேவா? ஸோ இது என்னோட சைட்லேருந்து வரக்கூடிய ஒரு அட்வைஸ் அண்ட் டெசிங்ஸ்னே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸில் இப்போ ஏன் பார்க்குறோன்னா, NTA நேத்தோட அதோட வெப்சைட்டில் 200 பேட்டர்னுக்கான ஒரு சாம்பிள் காப்பி வச்சுருந்தாங்க OMR சீட். அதில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? 2 OMR இருந்துச்சு. ஸோ அதில் ஒன்று ஒரிஜினல் காப்பி, இன்னொன்று ஆஃபீஸ் காப்பின்னு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் என்னதுனா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அது எல்லாமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி FBD டீமில் வந்து நாங்கள் ப்ரீவியஸாகவே வந்து ஒரு OMR சீட் கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன். ஸோ அந்த OMR சீட் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட NTAக்கும் FBD டீம் OMR சீட்டும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. என்ன இதில் பேப்பர் கோட் அண்ட் மற்றதெல்லாம் மாறி இருக்கும், பட் அப்படியே கொஸ்டின் நம்பர்ஸ்லாம் பார்த்தோம்னா கரெக்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 45 ஒரு பக்கம், ஃபஸ்ட்டு 45 அந்த மாதிரி கரெக்டாக 4 சப்டிவிஷன்ஸாக பிரித்து அழகாக கொடுத்துருந்தாங்க. அதே தான் வந்து பார்த்தோம்னா நம்ம FBD டீம்லேயே கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். FBD நீட் 2021 OMR சீட்டை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணலாமா? ஸோ இது வந்து பார்த்தோம்னா இமேஜாக தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டெலிகிராமில். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா கலர் ஜெராக்ஸில் இதை பார்க்க போகிறோம். ஸோ அழகாக வந்துருச்சு பாருங்க. இப்போ வெளியவே எடுத்து காட்டுட்டா, சூப்பராக இருக்கு இல்லையா OMR சீட்?
ஸோ கலரில் எவ்வளோ தெளிவாக அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்டிஏல எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா இந்த 45 கொஸ்டின்ஸ் அவங்க பெருசாக கொடுத்துருந்தாங்க, அவ்வளோதான். ஓகேவா, இந்த 45 இந்த 45 45 45 ஸோ கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 45 இங்கே, ஃபர்ஸ்ட் 45, செகண்ட் 45, அடுத்த 45. ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு வந்து 50 இல்லையா, ஏன்னா 200 கொஸ்டின். ஸோ இதை எப்படி தான் சேட் பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நம்ம ஓஎம்ஆர் சீட். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது எதுவுமே பண்ணாதீங்க. ஓகேவா, இங்கெல்லாம் எதுவும் ஃபில் பண்ண தேவையில்ல. டைரெக்டாக கொஸ்டின்ஸ் போட்டு கரெக்ஷன் பண்ணி நீங்கள் வந்து மார்க்ஸ் போட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சைன் வாங்காமல் எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு கைடன்ஸ் மாதிரி இருக்கணும். இது வந்து செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாருக்குமே பொருந்தும். ஓகேவா, ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரோலில் படித்தா மட்டும்தான் முடியும். ஓகேவா, நீங்களாம் படிக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் அப்படியே ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடுங்க. பட் உங்கள் பேரண்ட்ஸ் கூட இருக்கும்போது உங்களை திட்டிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அது ஃபீல் ஆகும், ஏன் இந்த இடத்துல வீக்காக இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இந்த ஓஎம்ஆர் சீட்டை வந்து இமேஜாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் குரூப்பில். இதை நீங்கள் உங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் கடையில் கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு காப்பி பிரிண்ட் எடுங்க, அதை வந்து ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. ஜெராக்ஸ் போட்டிங்கன்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். ஓகேவா, ஸோ இதுவும் கரெக்டாக தெளிவாக தான் இருக்குது. உங்களுக்கு கம்மியான காஸ்ட் வரும் ஜெராக்ஸ் போட்டால். ஓகேவா, பிரிண்ட் அவுட் போட்டால் அதிகமாக வரும். நான் இந்த கலர் ஜெராக்ஸ் எதுக்கு எடுத்தேன்னா உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கலர் ஜெராக்ஸ் எடுத்தேன். ஓகேவா, பக்காவாக வந்திருக்கு கலர் ஜெராக்ஸ். ஸோ ரொம்ப தெளிவாக அழகாக இருக்குது. ஓகேவா, ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா என்டிஏல அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எப்படிலாம் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா, ஸோ இப்போ என்டிஏவோட ஓஎம்ஆர் சீட் இப்படி தான் இருக்கும்னு வச்சுப்போம். ஓகேவா, ஒரு சாம்பிள் தான். ஸோ இந்த சாம்பிளில் எப்படி இருக்கும்னா இது வந்து ஒரிஜினல் காப்பி. ஓகேவா, இது வந்து ஒரிஜினல் காப்பின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரிஜினல் காப்பி. அதுக்கடுத்து இதுக்கு பின்னாடி வந்து அவங்க அட்டாச் பண்ணியிருப்பாங்க ஒரு சீட்டு. ஓகேவா, இந்த நம்ம வந்து கார்பன் பேப்பர் வச்சிருக்கோம் இல்லையா, ப்ளூ கலர், அவங்க வந்து பிளாக் கலர் வச்சிருப்பாங்க, அதாவது கிரே சீட், அந்த பென்சில் இது வச்சிருப்பாங்க. இது வந்து ஆஃபீஸ் காப்பி. பின்னாடி ஒரு ஓஎம்ஆர் அட்டாச்சாக இருக்கும். அப்போது இப்போ நான் கரெக்டாக காமிக்கிறேன், தெளிவாக காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்டிஎலி இப்படி தான் வரும் நீட் எக்ஸாமுக்கு. ஒரு ஓஎம்ஆர், அது கீழே வந்து ஒரு கார்பன் பேப்பர் இருக்கும், அதுக்கு கீழே தான் உங்களுக்கு இன்னொரு ஓஎம்ஆர் இருக்கும். மேலே இருக்கிறது ஒரிஜினல் காப்பி, அதுக்கு அடுத்து இருக்கிறது ஆஃபீஸ் காப்பி. உங்களுக்கு வந்து அப்படியே அட்டாச்சாக வந்திருக்கும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு என்டிஏ கொடுத்துருக்கிறதுலையே தெளிவாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓஎம்ஆரில் சாம்பிள் காப்பியில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, டோன்ட் டிஸ்பேச் ஆர் டூ எனி திங் இந்த ஓஎம்ஆர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அது கரெக்டாக அந்த பாயிண்ட் தெரியல, அந்த டிஸ்பேச்சுங்கிற வேர்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, அது என்னன்னா சைடில் மடக்கவோ கிறுக்கவோ இல்லைன்னா இந்த பார் கோடை அழிக்கவோ இல்லைன்னா ஏதாவது எந்த இடத்துலயாச்சும் நீங்கள் கோடு போட்டீங்க. இப்போ சப்போஸ் இப்படி நீங்கள் ஒரு கோடு கிறுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆஃபீஸ் காப்பியில் வந்து விழுந்துடும், ஸ்கேன் ஆகாது. ஓகேவா, பேப்பரில் வந்து நீங்கள் 4 ஆப்ஷன் ஸ்கேன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கோடு விழுந்துடும். ஓகேவா, ஏன்னா கம்ப்யூட்டர் தான் ஸ்கேன் பண்ணுது. கம்ப்யூட்டரில் ஒரு புள்ளி மாதிரி வரும் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும். அப்போ கரெக்டாக அந்த ஆப்ஷனை நீங்கள் கோடு போட்டது கிறுக்கி இருந்துச்சு தெரிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு வந்துடும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு பால் பாயிண்ட் பென் தான் கொடுப்பாங்க. ஸோ அழிச்சிட்டுலாம் எழுத முடியாது. ஸோ ஒரு தாட்டி மார்க் பண்ணால் கரெக்டாக மார்க் பண்ணிடணும். ஸோ இப்போ நான் வந்து சேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, நம்ம இந்த கொஸ்டின் எடுத்துப்போம். இப்போ நான் இங்கே அழகாக சேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 50th கொஸ்டின் அழகாக சேட் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக நீங்கள் பார்த்தோம்னா கார்பன் பேப்பருக்கும் பின்னாடி அது சேடாக இருக்கும். இந்த ஸோ இங்கே சேடாக இருக்குது பார்த்தீங்களா 50th கொஸ்டின், அதே மாதிரி கார்பன் பேப்பரில். ஸோ அந்த மாதிரி தான் அழகாக சேடாகும். ஓகேவா, ஸோ எதுக்கு இந்த மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒரிஜினல் காப்பி, அதே மாதிரி ஒன்று ஆஃபீஸ் காப்பி. ஆஃபீஸ் காப்பிங்கிறது அவங்க கிட்ட போயிடும், ஒரிஜினல் காப்பிங்கிறது அவங்க அதை தான் வச்சு பார்ப்பாங்க. ஓகேவா, ரெண்டு மேட்ச் பண்ணி தான் பார்ப்பாங்க. ரெண்டையுமே வந்து அவங்க ஸ்கேன் பண்ணும்போது ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு மார்க் போடுவாங்க. ஸோ அதனால தான் ரெண்டையுமே அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் அதில் கொடுத்துருந்தாங்க அவங்களோட சாம்பிள் காப்பி. பட் அது ஒரிஜினல் கிடையாது. என்டிஏவோட ஒரிஜினல் ஓஎம்ஆர் சீட் அது கிடையாது. நீட்டுக்கு அதே தான் வரும்லாம் இல்லை. ஓகேவா, நம்ம இங்கே கொடுத்துருக்கிறதும் சாம்பிள் ஓஎம்ஆர் சீட் ஃபார் ப்ராக்டிஸ்ன்னு தான் போட்டிருக்கேன். சாம்பிள் தான், இதுவும் ஒரிஜினல் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரிஜினல் மாதிரி தான். எதுக்குன்னா இந்த மாதிரி ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக சொல்கிறேன். ஓகேவா, ஹவு டு சேட் ஓஎம்ஆர் சீட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹவு டு சேட், அது என்னென்னா சேட் பண்ணுறது கரெக்டாக முட்டையை பார்த்து போட்டு போயிட வேண்டியதானே. ஃபஸ்ட்டு நேராக என்ன ஆப்ஷனோ அதானே கிரிக்கிட்டு போகிறது, அவ்வளோதானே. ஓகேவா, இப்போது நான் பண்ணுற மிஸ்டேக்ஸில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னா இதெல்லாம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தேங்கிறத சொன்னால் நல்ல நல்லா இருக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு நான் ஒவ்வொரு கொஸ்டினுக்காக செட் பண்ணுவேன். அப்படியே லைனாக போயிட்டு இருப்பேன்னா டைம் ஆயிருமா, 3 மணி நேரத்தில் இங்கே தான் வந்திருப்பேன், இதெல்லாம் விட்டுருவேன். அதுக்கடுத்து என்ன பண்ணுவேன், சரி இப்போ தான் தெரிஞ்சிருச்சு இல்லையா, இப்போ எஃபெக்டிவ் மெத்தட் போகிறோம். எஃபெக்டிவ் மெத்தட் போகும்போது ஒரு 5 பாக்ஸாக இருக்குது, இங்கே கலர் கலராக இருக்குது, 5 கொஸ்டின், 5 செட்டுன்னு போகும்போது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டேன். பட் நடுவில் தெரியாதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு வந்துட்டேன்னா என்னென்ன பண்ணிட்டேன், நடுவில் வந்து ஒரு 2 கொஸ்டினை விட்டுட்டேன். இங்கே ஒன்று விட்டுட்டேன், இங்கே ஒன்று விட்டுட்டேன், இங்கே ஒன்று விட்டுட்டேன். கடைசியில் ஓஎம்ஆர் வந்து நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது எல்லாமே ஃபில் ஆகிருக்கு. கடைசியில் இது மட்டும் கண்ணுக்கு தெரியல. நீங்கள் அப்படியே எண்ணிட்டே வரீங்க, இது உங்கள் கண்ணுக்கு மிஸ் ஆகுது. ஓகேவா, கடைசியில் பார்த்தோம்னா அந்த 3மே நீங்கள் எழுதாம விட்டுருப்பீங்க. எக்ஸாம் கரெக்ஷன் அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் இந்த 3மே எழுதலைன்னு. ஓகேவா, பட் அது ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக இருக்கும். இந்த மாதிரி விட்டுறக்கூடாது.
இதுதான் எஃபெக்டிவ் மெத்தடில் நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு. ஸோ இப்போ என்னதான் பண்ணணுங்கிறீங்க, எப்படி தான் டைம் கன்சியூம் பண்ணணுங்கிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஜஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் ஃபஸ்ட்டு பயாலஜிலிருந்து போகிறீங்க. இப்போ கோட் வைஸ் மாறும் கொஸ்டின். எப்படின்னா கோடு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸ் வர மாதிரி இருக்கலாம், இல்லை கெமிஸ்ட்ரி வர மாதிரி இருக்கலாம், இல்லை ஜுவாலஜி இல்லை பாட்னி அப்படி தான் வரும். ஓகேவா, ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஓகேவா, மொத்தம் 4 கோட் தருவாங்க, 4 கோட் பேப்பர் இருக்கும். இப்போ எப்படி பப்ளிக் எக்ஸாமுக்கு 2 கோட் இருக்கும், ஏ அண்ட் பி. பப்ளிக் எழுதிருப்பீங்களான்னு தெரியல, இப்போ இருக்கிற செட்டில் அப்படியே பாஸ் ஆகிட்டீங்க, எழுதுறவங்களுக்கு தெரியும், அதை வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஏ அண்ட் பின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஏ அண்ட் பியில் 1 மார்க்ஸ் மட்டும் மாற்றி கொடுத்துருப்பாங்களா பப்ளிக்கில். இங்கே நீட்டில் எப்படி இருக்கும்னா செட்டே கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒன்று தான், பட் பயாலஜி ஃபஸ்ட் இருக்கும், அவங்களுக்கு ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 5 எடுத்துக்கோங்க. அப்படி இல்லையா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 10 எடுத்துக்கோங்க, இன்னும் பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு 10 முடிங்க, அடுத்த 10 அப்படின்னு போங்க. ஓகேவா, தெரியாததை இங்கே ரவுண்ட் பண்ணுறத விட கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே ரவுண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பர்லேயே அந்த கொஸ்டின் நம்பரை ரவுண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிகிட்டே வரீங்க எல்லாமே. ஓகேவா, ஸோ கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க. நீங்கள் 200 கொஸ்டின்ஸில் 200 எழுதுனீங்கன்னா ஓஎம்ஆர் கணக்கிலே எடுத்துக்காது. ஓகேவா, என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 35 எழுதிட்டீங்க, அடுத்து 15 சாய்ஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த 15 செக்ஷன் பின்னு வந்திருக்கும். செக்ஷன் ஏல எல்லாமே எழுதணும் கம்பல்சரி. எல்லாமே கம்பல்சரி எழுதிதான் ஆகணுமா அப்படின்னா கிடையாது. இந்த 35 தான் உங்களுக்கு இருக்குது. இந்த 35ல சாய்ஸே இல்லை. இதில் நீங்கள் எழுதுறதும் எழுதாததும் உங்கள் இஷ்டம். பட் இதில் எனி 10 எழுதுனா போதும். நீங்கள் விடுறதும் விடாததும் உங்கள் கையில் இருக்குது. ஓகேவா, எனி 10 எழுதுனா போதும், 5 நீங்கள் விட்டுறலாம். ஓகேவா, விட்டுறதான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 10 தான் கணக்கு எடுத்துக்கும், லாஸ்ட் 5 விட்டுரும். ஓகேவா, நீங்கள் லைனாக 15 எழுதிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 மட்டும் எடுத்துகிட்டு லாஸ்ட் 5 விட்டுரும். ஸோ அதனால் தெரிஞ்ச 10 மட்டும் எழுதுங்க. இந்த 15 இதில் ஏதாவது தெரிஞ்ச 10 மட்டும் தான் எழுதணும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பயாலஜிக்கு போகிறீங்க அப்படின்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னன்னா கொஸ்டின் நம்பரை பார்க்காமே பயாலஜி ஃபஸ்ட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இப்பயே ப்ராக்டிஸ் பண்ணும் போதே நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. பயாலஜி தான் எப்பயும் நான் ஃபஸ்ட் எழுதுவேன் அப்படின்ட்டு இங்கேருந்து எழுத ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா, அது தப்பு. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா பயாலஜி எனக்கு இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது, அப்போ நான் இங்கே 1 2 3 4 போட்டுக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் போட்டுப்பீங்க. அதுவும் தப்பு, அப்படிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா ஒரிஜினல் ஓஎம்ஆர் சீட்டில் இது ரொம்ப அஃபெக்ட் ஆகும். நீங்கள் இப்போ பண்ணுற மிஸ்டேக்ஸ் அங்கே பெரிய இதாக நடக்கும். ஸோ அதனால் எதுவுமே பண்ணாதீங்க. அங்கே வந்து உங்களுக்கு இன்விஜிலேட்டர் வந்திருப்பாரு, அவர் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. அந்த ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷனும் கரெக்டாக கேளுங்க. 3 மணி நேரம் தான் எக்ஸாம். என்ன நீங்கள் கொஞ்சம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் இவ்வளோ உட்காந்துருப்பீங்க, அந்த 5 மணி நேரம் தான் எக்ஸாம். அதுக்கப்புறம் உங்கள் கையில் உங்கள் லைஃப். ஓகேவா, அந்த 5 மணி நேரத்தை கண்டிப்பாக கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் தெளிவாக கேளுங்க. எக்ஸாம் வரைக்கும் இவ்வளோ தூரம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியாச்சு. ஏன் ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் கூட போயாச்சுல, அதை பாராட்டுறேன், போயாச்சுல. ஆனால் அங்கே சொல்கிறத கேளுங்க, கொஞ்சம் நேரம் காது கொடுத்து கேளுங்க. எதோ கேட்காம விட்டுட்டோம், எதோ கேட்டிருக்கோம், இதையும் கேளுங்களேன், கேட்டு தான் பாருங்களேன். ஸோ அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணுங்கள். 10 எடுத்து செட் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிட்டு வரும்போது எங்கேயாச்சும் விட்டுட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பரில் ரவுண்ட் பண்ணுங்கள். இதில் பண்ணாதீங்க, கொஸ்டின் பேப்பர் ரவுண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா இங்கே நீங்கள் விட்டது உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது, ரொம்ப குட்டியாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிட்டு வரும்போது எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஸ்டின் பேப்பரை ரவுண்ட் பண்ணுங்க, அப்படியே எல்லாத்துக்கும் போங்க. ஃபர்ஸ்ட் பயோ இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுதா, நம்பரை பார்த்து கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா, நம்பரை பார்த்தே செட் பண்ணிட்டு வாங்க. மொத்தமாக விட்டுட்டு போகாமல் ஒன்றா விட்டுட்டு போங்க. ஓகேவா, ஒவ்வொரு கொஸ்டின், இந்த கொஸ்டின் இந்த 10 செட்டில் ஒரு கொஸ்டின் தான் தெரியலனா அதை கொஸ்டின் பேப்பரை ரவுண்ட் பண்ணிட்டு மற்றதெல்லாம் போயிட்டே இருங்க. ஓகேவா, சும்மா கொஸ்டினை படித்து பார்த்துட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு அப்புறம் மார்க் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக வேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு 10 படிக்கிறீங்களா, அதுக்கு உடனே மார்க் பண்ணிடுங்க. அடுத்த 10 படிக்கிறீங்களா, உடனே மார்க் பண்ணிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் லைனாக படித்து பார்த்துட்டு மார்க் பண்ணுறதுக்குள்ள டைம் போயிடும். அதனால் 10 முடிச்சுட்டு வந்துருங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் ஒரு 10 கொஸ்டின் ரவுண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த கொஸ்டின் நம்பரை பார்த்து இங்கே நம்பரை பார்த்து கரெக்டாக அதுக்கு நேராக செட் பண்ணிக்கலாம். இப்போ தெளிவாக இருப்பீங்க. ஓகேவா, இதுதான் கண்ணா எஃபெக்டிவ் மெத்தட் டு ஹவு டு செட் ஓஎம்ஆர் சீட். ஓகேவா, இப்போ நீங்கள் கிளியராக இருப்பீங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து எஃபெக்டிவ் மெத்தட் டு செட் ஓஎம்ஆர் சீட். எப்படின்னா டைம் கன்சியூம் பண்ணுறது, கிட்டத்தட்ட நான் 3 மணி நேரமும் எக்ஸாம் எழுதுறேன், ஆனால் முடிக்கவே முடியல. எப்படின்னா இதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்கண்ணா, அண்ணா ப்ளீஸ்ண்ணா இதுக்கு மட்டும் சொல்லுங்கண்ணா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கு ஒரே ஒரு மெத்தட் தான் கண்ணா. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க இல்லையா, டெஸ்ட் டைமிங் எல்லாமே 2.5 ஹவர்ஸாக மாற்றிக்கோங்க. 2.5 ஹவர்ஸா, ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஓகேவா, 2.5 ஹவர்ஸ் தான். ஓகேவா, ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்துட்டோம்னா எக்ஸாமில் பப்ளிக் எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கூல்லேயே வந்து டைமு 1/2 மணி நேரம் குறைச்சி தான் எக்ஸாம் வச்சுருப்பாங்க. இது எந்த ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையோ, எங்கள் ஸ்கூலில் பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறைய ஸ்கூலில் பண்ணியிருக்காங்க. ஏன் நான் டெலிகிராம் குரூப்பில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, என்கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ எப்படி பண்ணணும்னா 2.5 ஹவர்ஸ் பக்கத்துலேயே டைமிங் வச்சுக்கணும். ஓகேவா, டைமிங் வச்சுட்டு 1 ஹவர் ஃபார் பயாலஜி, இதுக்கு 1/2 மணி நேரம் தான். இந்த பெட்டிக்கு பயாலஜிக்கு மட்டும் ஒரு பாக்ஸுக்கு 1/2 மணி நேரம் தான், இன்னொரு பாக்ஸுக்கு 1/2 மணி நேரம் தான், அவ்வளோதான்.
கெமிஸ்ட்ரிக்கு 45 மினிட்ஸ், பிசிக்ஸ்க்கு 45 மினிட்ஸ். நீங்க இதுக்குள்ள மேட்ச் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்களே தான் ஓட்டிக்கணும். ஓகேவா? 2.5 hours தான் எக்ஸாம் உங்களுக்கு. ஸோ இனிமேல் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நீங்க டைம் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா? இந்த 2.5 hours கண்டிப்பா நீங்க 160 நீட் போறதுக்குள்ள 180யுமே அட்டன் பண்ணிடுவீங்க. அப்படி இல்லையா 175 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடுவீங்க. அப்போ நீங்க நீட்டு கிட்ட போகும்போது, நீட் எக்ஸாம்க்கே போகும்போது கடைசி 5 கொஸ்டின் தான் இருக்கும். அதுக்கு நீங்க அரை மணி நேரம் எடுத்துப்பீங்க. ஓகேவா? ஸோ டோன்ட் வரி, இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மட்டும் பண்ணுங்க, கண்டிப்பா லைஃப்ல அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ எப்படிலாம் ஓஎம்ஆர் சீட் செட் பண்ணும், அதே மாதிரி எதுக்கு என்டிஏ வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸ் காப்பி, ஒரிஜினல் காப்பி எல்லாமே புரிஞ்சிச்சா? நீங்க இங்க செட் பண்ணும்போது இங்க கீழே விழும். ஸோ அங்கே வந்து பால் பாயிண்ட் பென் அண்ட் கார்பன் காப்பி தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எக்ஸாம் எழுதுற புரியும். ஆல்ரெடி ரிப்பீட்டர்ஸ் எழுதிருப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால இவ்வளோதான் கண்ணா. ஸோ ஓஎம்ஆர் சீட் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். எப்படி கலர் கலராக இருக்குன்னு பாருங்க. போய் நீங்களும் கலர் பிரிண்ட் எடுத்துட்டு இருக்காம என்ன மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ல பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதை ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதை ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கீப் ப்ராக்டிசிங். நிறைய டெஸ்ட் எழுதுங்க. நிறைய டெஸ்ட் எழுதும். ஆனால் எத்தனை டெஸ்ட் எழுதணும் அப்படிலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன கேட்ட வரைக்கும் டெய்லியும் இப்போ இருந்து ஒரு டெஸ்ட் எழுதுங்க. 20 நாள் இருக்கு, 20 டெஸ்ட் எழுதலாம் போதும். நிறைய பேர் ஆனால் பத்தாதே, நிறைய பேர் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்க. நீங்க ஏன் கண்ணா அடுத்தவங்களை பாக்குறீங்க? அடுத்தவங்களை என்னைக்குமே பார்க்காதீங்க. நீங்க எப்போ அடுத்தவங்களை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ அவன் கரெக்டா இருக்கான். நீங்க வந்து உங்களை நீங்களே கம்மி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட லெவலை நீங்க பார்க்காம உங்களை நீங்களே கம்மி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னா உங்களை நீங்க தான் பார்த்துக்கணும் இல்லையா? நீங்க தான் டேப்லெட் சாப்பிடுவீங்க. கொண்டு போய் உங்க பேரண்ட்ஸ் வாயில டேப்லெட்டை கொடுத்தா உனக்கு காய்ச்சல் சரியாகாது. கரெக்ட் தானே நான் சொல்றது? அப்படி இருக்கும்போது நீ ஏன் அடுத்தவன் மார்க் அதிகமாக வாங்கணும், அடுத்தவன் அவ்வளோ டெஸ்ட் எழுதுறானோ அப்படின்னு நீ நினைக்கிற? அப்போ நீ அவனை முன்னேற்றிட்டு இருக்க. அவனுக்கு நீ டேப்லெட் எல்லாம் ஊட்டி விட்டு, அவனுக்கு நீ எல்லாமே பண்ணி விட்டு, அவனை நீ எச்சு பண்ணிட்டு இருக்க. இப்போ வேக்சினே போடாம நீ போய் வேக்சின் போட்டுக்க, அவனுக்கு நம்ம ஆன்டிபாடிஸ் எல்லாத்தையும் நம்ம அவனோட இம்யூன் சிஸ்டம் அதிகப்படுத்திட்டு இருக்கோம். ஆனா நம்மளோட இம்யூன் சிஸ்டமை நம்ம சப்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஈஸியா வந்து கொரோனா அஃபெக்ட் ஆயிரும். ஸோ நம்மளே கம்மிப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அடுத்தவனை பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன இருக்கோ அதை கம்ஃபோர்ட்டா இது போதும் அப்படின்னு மனநிறைவோட போங்க. ஓகேவா? பயம் இருக்கும் தான், இல்லைன்னு சொல்லலாம். அந்த பயம் உங்களை ஓவர் கம் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு தெளிவாக இருங்க. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ கைஸ்.